தமிழ்ஸ்டோர்.com வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சரி பாய்ஸ் தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். பொதுவா நடிகர்கள் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா படங்கள்ல பாடுறாங்க அப்படின்றத விட தனக்குன்னு ஒரு தனி ஆல்பம் அப்படின்ற விஷயம், அது ஆந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருப்பாங்க. அதுல வைதஸ் கொலவரி சாங் வந்து தனுஷ் அவரோட இதுல வந்து பெரிய அளவுல ஹிட்டான ஒரு பாடலா இருந்துச்சு. அந்த திரைப்பட பாடல் வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து பெரிய பாப்புலர் ஆச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஆர், அதாவது சிம்பு, அவர் வந்து பாத்தீங்கன்னா காதல் ஆந்தம் அப்படின்ற ஒரு பாடல் பாடி அதுல அவர் தான் ஆக்ட் பண்ணிருப்பாரு. அந்த பாடல் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய அளவுல வெற்றி எல்லாம் யார்கிட்டயும் போய் சேரல. இதை தொடர்ந்து இப்ப சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள்லாம் சிவகார்த்திகேயனை வச்சு எங்க வீட்டு பிள்ளை அப்படின்ற ஒரு ஆந்தத்தை வெளியிட இருக்காங்களாம். இதை பத்தி அந்த பாடலோட இயக்குனர் சொல்றப்ப என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, எங்க வீட்டு பிள்ளை இந்த சிவகார்த்திகேயன் ஆந்தத்துல வந்து சிவகார்த்திகேயனை வந்து பெரிய அளவுல புகழ்ந்து அந்த மாதிரிலாம் இல்லாம அவரோட வாழ்க்கை வந்து மத்தவங்களுக்கு ஒரு பாடமா இருக்கணும். அதாவது அவர் எப்படி எல்லாம் வளர்ந்து வந்திருக்காரு, அவரோட முயற்சி வந்து எவ்வளவு பெரிய திருமணி ஆயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த ஆந்தத்துல காமிச்சிருக்கோம். கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு எல்லாமே பூஸ்டப்பா இருக்கும். இந்த ஆந்தம் கூடிய விரைவில் வெளிவர இருக்கு. இந்த ஆந்தத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் அவரோட பட போஸ்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. சிவகார்த்திகேயனோட எங்க வீட்டு பிள்ளை ஆந்தம் வந்து எப்படி இருக்கு அப்படின்றது வெளியே வந்தோன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்க தொடர்ந்து அப்டேட்ல அப்பப்ப தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்ஸ்டோர்.com தொடர்ந்து பாருங்க.